Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளுடைய Shiji தமிழ் சேனல்ல நம்ம வந்து பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ, தேவையான ஒரு வீடியோ. அதாவது ஸ்டார்டிங்ல இருக்கக்கூடிய YouTube சேனல்ஸ் நிறைய பேர் இந்த தவறுகள் செய்வாங்க. நம்ம சேனல்ஸ்ல நம்ம வீடியோ போடும்போது அந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் வருது. ஒரு சில பேர் கிட்ட நான் வந்து சொல்லுவேன் இந்த மாதிரி பண்ணாதீங்க, இது ஸ்பாம் கமெண்ட் அப்படினு சொல்லுவேன். ஒரு சில பேர் உடனே வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. இன்னும் ஒரு சிலது நான் என்ன பண்ணிடுவேன்னா நானே வந்து ரிமூவ் பண்ணி விடுறதும் உண்டு. ஸோ அது என்ன அந்த ஸ்பாம் கமெண்ட் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஸ்பாம் கமெண்ட் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். என்னென்னா முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் கமெண்ட் செக்ஷன்லேயே ஸ்பாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி செக்ஷன் வந்து இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாம் அப்படிங்கிறது அங்கே கிடையாது. அங்கே தான் இல்லையே, அப்புறம் எதுக்கு அதை பற்றி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா May 10 வந்து இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து நான் இன்றைக்கி யூடியூப்ஸில் என்னென்ன ரூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் இந்த வீடியோ போடுறேனே தவிர என்னோட சொந்த இதை எதுவும் நான் சொல்லவே இல்லை. இதெல்லாம் நான் சொல்லக்கூடியதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 2-3 இடங்களில் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஒன்று என்னென்னா கிரியேட்டர் அகாடமியில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஹெல்ப்லேயே உங்களுக்கு ஸ்பாம் ஸ்கேம் அப்புறம் இன்னும் கொஞ்சம் வரும். அந்த சென்டென்ஸ் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் வந்து போட்டு விடுறேன். நீங்கள் அதை போய்ட்டு அப்படியே கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து யூடியூப் ஹெல்ப்பில் அது வந்து வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே இடத்துல வந்து கொடுக்கல, அவங்க 2-3 இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம கலெக்ட் பண்ணி எடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் வந்து ஸ்பாம் கமெண்ட் அப்படின்னு போட்டாலும் கொஞ்சம் வந்து வரும். ஸோ இதெல்லாம் அடிப்படையில் இந்த வீடியோ நம்ம வந்து போட்டிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாம் கமெண்ட் அப்படிங்கிறது இப்போ வந்து வருமா வராத சேனல் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஹெல்ட் ஃபார் ரிவ்யூ அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்குல்ல, அதுலேயே அந்த ஸ்பாமை வந்து சேர்த்து போடுவாங்க. இன்னும் ஒரு சில நேரம் நடக்கும், நம்ம சேனலில் நமக்கே தெரியும், யாராவது கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த கமெண்ட்டை நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அந்த கமெண்ட் எங்கேயுமே இருக்காது, ஹெல்ட் ஃபார் ரிவ்யூலையும் இருக்காது, பப்ளிஷ்லையும் இருக்காது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பண்ண கமெண்ட் வந்து ஸ்பாமாக இருக்கிறதுனால யூடியூப்பை வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருக்கோம். சில நேரம் அவங்களே ரிமூவ் பண்ணிடுவாங்க தன்னைத்தானே. இப்போ நானே ஒரு கமெண்ட்டை பண்ணிவிட்டு நானே ரிமூவ் பண்ணி விடலாம். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்பாம் கமெண்ட் வந்து பண்ணும்போதும் யூடியூப்லேருந்து அவங்களே கூட ஒரு சிலது வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருவாங்க. அதனால நம்ம பார்க்கும்போது அந்த கமெண்ட்டே தெரியறது கிடையாது. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் ஸ்பாம் கமெண்ட் கூட ஃபில்டர் சரியாக ஆகாமல் நார்மலாக இந்த பப்ளிஷ்டு கமெண்ட்டில் வந்து ஷோ ஆகிட்டு இருக்கும். ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய கமெண்ட்டை நம்ம என்ன பண்ணுவோம்னா ரிமூவ் பண்ணுவோம். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரிப்போர்ட் கூட கொடுப்பாங்க. ஸோ என்னென்ன கமெண்ட் எல்லாம் ஸ்பாம் கமெண்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்காம பொதுவாக நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன மாதிரி தவறுகள் செய்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் நான் இந்த ஏதாவது சொல்ல போகிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம வந்து நிறைய பேர் சொல்லுவோம், ஏதாவது ஒரு சேனலில் வீடியோ போட்டாங்கன்னா அங்கே போயிட்டு அந்த வீடியோக்கு சம்மந்தமே இருக்காது, நம்ம ஏதாவது ஒரு கமெண்ட்டை பண்ணுவோம். அந்த மாதிரி வீடியோக்கு சம்மந்தம் இல்லாமல் நம்ம கமெண்ட் பண்ணுறது கூட ஒரு ஸ்பாம் தான். அதே மாதிரி வந்து இன்னொரு முக்கியமான ஒரு ஸ்பாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே போய்ட்டு நம்ம வந்து சொல்லுவோம் என்னோட சேனல் வந்து பாருங்கள், என்னோட வீடியோ வந்து பாருங்கள். அந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு வகையில் அங்கே போய்ட்டு ஒரு கமெண்ட்டை போட்டோம்னா அது வந்து 100% வந்து ஸ்பாம் கமெண்ட் தான், யூடியூப்லேயே சொல்லியிருக்காங்க. ஸோ அதை மாதிரி கமெண்ட் வந்து பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட சேனல் லிங்கை வந்து கொடுத்துக்கிட்டு அதை வந்து அதை பற்றி அதில் ஏதாவது சொல்லுவாங்க அவங்க சேனலோட அதை கொடுத்துட்டு. ஸோ அந்த மாதிரி கொடுக்குறதும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாம் கமெண்ட் தான். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கமெண்ட் பண்ணியிருக்கவங்கள்ட்ட போய்ட்டு அவங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறது மாதிரி ஏதாவது கேட்பாங்க. அவங்களோட மெயில் ஐடி இல்லைனா அவங்களோட ஃபோன் நம்பர் அந்த மாதிரி ஏதாவது கேட்டு அவங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணுறது மாதிரி பண்ணக்கூடிய கமெண்ட்டும் ஸ்பாம் கமெண்ட் தான். அதுக்கப்புறம் இப்போ நம்மக்கிட்ட ஏதாவது ப்ராடக்ட் இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம ஏதாவது ஒரு சேனலில் போய்ட்டு அங்கே கமெண்ட் பண்ணிவிட்டு எங்கிட்ட அது இருக்குது இப்படி அந்த மாதிரி நம்ம வந்து என்ன சொல்லுவோன்னா ஒரு கமர்ஷியல் பர்பஸுக்காக அங்கே போய்ட்டு ஒரு கமெண்ட் நம்ம கொடுத்து பண்ணுறோம்ல, அதுவுமே ஸ்பாம் கமெண்ட் தான். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காமனாக நம்ம பண்ணக்கூடிய என்ன சொல்கிறது கமெண்ட்டில் ஸ்பாமாக நம்ம பண்ணக்கூடிய விஷயங்களை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இது தவிர நிறைய விஷயங்கள் இருக்குது, நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிலே வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்பாம் கமெண்ட் இதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடிவ் கமெண்ட் இன்னொன்று இருக்குது, அதுவும் முக்கியமான ஒன்று. என்னென்னா ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சேம் கமெண்ட் தான் எல்லா சேனல்ஸில் போய்ட்டு ரிப்பீட்டிவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி பண்ணுறதும் யூடியூப்பை பொறுத்தவரையில் தப்பான ஒன்று. என்னென்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க, ஒரு சேனல் ஒரு வீடியோ போட்டோன்னா ஜஸ்ட் போய்ட்டு அதை பேஸ்ட் பண்ணி விட்ருவீங்க, அங்கே வந்து இருக்கும் அந்த கமெண்ட். ஸோ அப்படி பண்ணுறதும் யூடியூப்பை பொறுத்தவரையில் தப்பான ஒன்று. சேம் கமெண்ட்டை இந்த மாதிரி நீங்கள் திரும்ப பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது யூடியூப்ல வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக சொல்லக்கூடியதான் எல்லாருக்குமே தெரியல, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறது அந்த மாதிரி விஷயங்களுமே ஸ்பாம் கமெண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் இது நம்ம இப்போ கமெண்ட் பற்றி பார்த்துட்டு இருக்கோம்ல, சேம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்குமே ஸ்பாம் வீடியோஸ் அப்படின்றது நீங்கள் நான் இப்போ சொன்ன செக்ஷனில் போய் படிச்சிங்கன்னா உங்களுக்கு அதில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே ஸ்பாம் கண்டென்ட் அந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அது நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம முக்கியமாக இது சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா நம்மளோட சேனலையும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி தவறுகள் செஞ்சுட்டே இருக்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ மெயினாக போட்டிருக்கோம். ஸோ இந்த தவறுகளை வந்து செய்யாதீங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் நீங்கள் வந்து 1-2 சேனல்ஸில் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து வராது. அதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திரும்ப அதே வந்து செஞ்சுட்டு இருக்கும்போது கட்டாயமாக உங்களோட சேனலுக்கு வந்து பிரச்சனை வரும். அதனால தான் வந்து சொல்கிறது. இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம மெயினாக நம்ம எதுக்கு போடுறோம்னா நிறைய சேனல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண புதுசில் நம்ம எல்லாருமே இந்த தப்பை வந்து செய்வோம். இப்போ நானுமே வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் அது என்னன்னே தெரியாமல் நம்ம வந்து வேறு சேனல்ஸில் கமெண்ட்டில் வந்து போட்டிருப்போம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த மாதிரி நிறைய நேரங்களில் ஸ்பாம் கமெண்ட் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா
உங்களோட அந்த ஐடியில் போய் பார்க்கும்போது அந்த கமெண்ட் வந்து வந்து தெரியும். ஆனால் அதே வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஐடியில் போய்ட்டு நீங்கள் அந்த கமெண்ட்டை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட் அங்கவே ஷோ ஆகாது. அப்படி இருந்தால் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்பேமில் போயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ முடிஞ்ச வரை இந்த மாதிரி ஒரு சேனல்ஸில் போயிட்டு அந்த வீடியோக்கு சம்மந்தம் இல்லாமல் கமெண்ட் கொடுக்குறது, என்னோட சேனல் வந்து பாருங்கள், என்னோட வீடியோ வந்து பாருங்கள், அந்த மாதிரி கமெண்ட் கொடுக்குறதெல்லாம் நீங்கள் தவிர்த்துக்கலாம். இதை விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஒரு பாசிட்டிவான அதாவது வீடியோக்கு சம்மந்தப்பட்டு வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் சொல்லும் போதே ஆட்டோமேட்டிக்கலி இந்த சேனல் பரவாயில்ல ஏதோ நல்லதாக ஒன்று சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சேனலை விசிட் பண்ணி பார்ப்பாங்க. அது இல்லாமல் ஸ்பேமாக இந்த மாதிரிப்பட்ட கமெண்ட் வந்து தயவு செய்து பண்ணாதீங்க. உங்களோட சேனலுக்கு அது வந்து பிரச்சனை தான் வரும். ஸோ சொல்லணுங்கிறதுனால தான் இந்த வீடியோ நம்ம வந்து மேக் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஷிஜி டெக் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.